எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நட்சத்திரம் குறிக்கும் உடல் உறுப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோலையும் அதான் பார்த்தோம். அதில் உள்ளுறுப்புகள் அதிகமாக சொல்லியிருந்தேன். இதில் வந்து நட்சத்திரங்கள் குறிக்கும் உடல் உறுப்புகளில் வெளிப்பகுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதில் வந்து அஸ்வினி அப்படிங்கிற தலைப்பகுதியை குறிக்கும். இதில் வந்து பாதத்தை வந்து குறிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்குது. ஏன்னா சில நூல்கள் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. சில நூல்களில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிருத்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருந்தால் இந்த வரிசைப்படி தான் வரும். இதில் குறிக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரகம் வந்து இந்த நட்சத்திரத்தில் நிற்கிது. இப்போ உதயம் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் உதயம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா மேல் பாதத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து சேர்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது ஒத்து வருதோ அதில் வந்து நோய் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதில் கொடுக்கப்பட்ட காரத்துவங்கள் வந்து 70லேருந்து 80% மேட்ச் ஆகும். இதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து மூல நூலில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். அப்போ அஸ்வின் நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா மேல் பாதத்தை குறிக்குது. பரணி கீழ் பாதத்தை குறிக்குது. கிருத்திகை வந்து தலைப்பகுதியை குறிக்குது. ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திரம் நெற்றியை குறிக்குது. மிருகசீரிடம் புருவங்களை குறிக்குது. திருவாதிரை நட்சத்திரம் கண்களை குறிக்குது. புனர்பூசம் மூக்கை குறிக்குது. பூச நட்சத்திரம் முகத்தை குறிக்குது. ஆயில நட்சத்திரம் காதுகளை குறிக்குது. மக நட்சத்திரம் தாடை மற்றும் உதடுகளை குறிக்குது. பூர நட்சத்திரம் வலது கையை குறிக்குது. உத்திர நட்சத்திரம் இடது கையை குறிக்குது. ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கை விரல்களை குறிக்குது. சித்திரை நட்சத்திரம் வந்து கழுத்து பகுதியை குறிக்குது. சுவாதி நட்சத்திரம் வந்து வலது மார்பு பகுதியை குறிக்குது. விசாகம் இடது மார்பு பகுதியை குறிக்குது. அனுசம் வந்து வயிற்று பகுதியை குறிக்குது. கேட்டை நட்சத்திரம் வலது பக்க விலா எலும்பை குறிக்குது. மூல நட்சத்திரம் வந்து இடது பக்க விலா எலும்பை குறிக்குது. பூராட நட்சத்திரம் வந்து முதுகு பகுதியை குறிக்குது. உத்திராடம் அப்படிங்கிறது இடுப்பு பகுதியை குறிக்குது. திருவோண நட்சத்திரம் வந்து மர்ம உறுப்பை குறிக்குது. அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆசனவாய் பகுதியை வந்து குறிக்குது. சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது வலது தொடை பகுதியை குறிக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் இடது தொடை பகுதியை குறிக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மூட்டு பகுதியை குறிக்குது. ரேவதி நட்சத்திரம் கணுக்கால் பகுதியை குறிக்குது. இது வந்து எளிமையாக இருக்கும். இந்த காரத்துவங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் கொடுத்த காரத்துவங்கள் வந்து கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். உள்ளுறுப்புகளை வந்து அதிகமாக சொல்லியிருப்பேன் இதுக்கு முந்தின வீடியோவில். அப்போ இப்போது ஒரு உதயம் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மூக்கு சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆருடமோ உதயமோ எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஜாமக்கோல் பிரசனத்தில் அது சுட்டி காட்டக்கூடிய உறுப்பில் வந்து ஏதோ பாதிப்பு இருக்கும் அல்லது அது சார்ந்த விஷயங்கள் சார்ந்த கேள்விகள் வந்து இருக்கும். அதாவது நோய் பற்றி கேட்டாங்க அப்படின்னா இந்த உறுப்பு சார்ந்த நோய் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம். உதயத்தை வச்சோ ஆருடத்தை வச்சோ அது நின்ற நட்சத்திரம், அதாவது உதயம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும், ஆருடம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அதை வச்சு அவங்களுக்கு எந்த உறுப்பில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த நட்சத்திர காரத்துவங்கள் வந்து பயன்படும். எல்லா காரத்துவங்களுமே நான் நிறைய போடணும் அப்படின்னு தான் ஆசை. அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரில. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காரத்துவங்கள் போட்டுக்கிட்டே வரேன். இதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். இதை எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஜாமக்கோல் பிரசனத்தில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஜாமக்கோல் மட்டும் இல்லை, எந்த பிரசனம் வந்தாலும் இந்த காரத்துவங்கள் வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. காரத்துவங்கள் வந்து நிறைய புக்கில் வந்து மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஜோதிட கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா காரத்துவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரும் கிளாஸ் எடுக்கலை. சும்மா மெயினான காரத்துவங்கள் மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. அதாவது வந்து உறவு காரத்துவம், உடல் உறுப்பு காரத்துவம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருமானத்துக்குரிய காரத்துவம், தொழில் காரத்துவம், இதுதான் வந்து மெயினாக வந்து எல்லோரும் பார்க்கக்கூடியது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் பலன் சொல்கிறதுல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.